செய்தியாளர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ் மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று யாழ் மாவட்டத்தில் பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கலந்துரையாடலில் யாழ் மாவட்டத்தில் தென்னை பயிர்ச்செய்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வெண்ணீர் தாக்கம் தொடர்பாகவும் அதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு திணைக்களங்கள் கவனம் செலுத்தவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் யாழ்ப்பாணத்தில் விவசாயிகள் மத்தியில் ஏமாற்றத்தை தந்துள்ளதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளது. கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட விவசாய பணிப்பாளர் கைலேஸ்வரன், விவசாய திணைக்கள அதிகாரிகள், யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களின் செயலாளர்கள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிராமத்தைச் சேர்ந்த சதாசிவம் மண்டலத்திற்கு விவசாய சம்மேளனத்தின் தலைவராகவும் கண்டிப்பா பிரதேச கால்நடை சங்க தலைவராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். முதலாவதாக நான் இந்த பண்டத்திற்கு விவசாயிகள் இன்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனை, அதாவது மிளகாய் செய்கை தொடர்பான சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக பார்த்த இடமெல்லாம் பச்சை மிளகாய் உற்பத்தி மட்டும் செய்து இன்று பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கு விலை போகிறது. ஆனால் பச்சை மிளகாய் 1000 கூலிக்கு ஏற்றவாறு அந்த உற்பத்தி செலவை ஏற்றவாறு சீர் செய்ய முடியாத நிலை இருக்கின்றது. ஆனால் இன்றைய உள்ள அந்த பச்சை மிளகாய் இனங்கள் எங்களுடைய கடந்த கால இனங்களைப் போல செத்தல் மிளகாய்க்கு பாதிக்கக்கூடிய இனங்களாக இல்லை. அந்த வகையிலே நாங்கள் இந்த பச்சை மிளகாயை ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது கைகூடவில்லை. அது வந்தால் எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதுவரைக்கும் நாங்கள் கடந்த காலம் போல MI1 KA2 போன்ற இனங்களை உற்பத்தி செய்து செத்தல் மிளகாயை உற்பத்தி செய்தால் எங்களுக்கு செத்தல் மிளகாய் தேவையை நாங்கள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும். நான் கடந்த காலங்களிலே பணிபுரிந்த நிறுவனங்களிலே 2000 பேர், அதாவது 2000க்கு மேற்பட்ட அந்த கணக்கிலே செத்தல் மிளகாய் பாதுகாத்து வைத்து நான் வடமாகாணத்தில் பல்வேறு இடங்களிலும் கொள்வனர் செய்து கொண்டு வந்து ஒரு களஞ்சியத்திலே வச்சு நாங்கள் தென்பகுதிக்கு அனுப்பி அங்கேயும் இந்த செத்தல் மிளகாய் தேவை ஓரளவுக்கு பூர்த்தி செய்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. அந்த வகையிலே எங்களுடைய விவசாயிகள் இன்று அவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கின்ற பச்சை மிளகாயை செத்தலுக்கு வளர்க்க விட்டு செத்தல் ஆக்கினால் அது செத்தலுக்கு உதவாது என்ற நிலைப்பாட்டிலே பெரிய என்ன செய்கிற என்று இல்லாமல் பச்சை மிளகாயை அனுப்புவதற்கு ஏற்ற உறவுகளை சம்பந்தப்பட்டவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக நான் கால்நடை வளர்ப்போர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற முறையிலே முட்டை தேவையை பற்றி நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கின்றோம். வீட்டுக்கு ஒரு 10 கோழி, அதாவது கொள்ளைப்புறத்திலே கோழியை வளர்த்தால் வீட்டுக்கு 10 கோழியாவது வளர்த்தால் 4-5 முட்டைகளை எடுக்கலாம். அந்த முட்டைகளிலிருந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் போசாக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. என்னை பொறுத்த மட்டிலே ஜனாதிபதியினால் போசாக்கு குழுவிலே ஒரு பிராந்திய பிரதேசத்தின் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே முட்டை வீட்டுக்கு அதாவது கொல்லப்புறத்தில் கோழி வளர்ப்பிலும் சிறுதானியங்கள், பயறு, எள்ளு, கவுப்பை போன்ற பயிர்களையும் உற்பத்தி செய்து அதன் மூலம் எடுக்கின்ற வருவாயை நாங்கள் போசாக்கு நிவர்த்தி செய்வதற்கு உதவும் என்று கேட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்காக நன்றி கூறுகிறேன். நான் உரும்பிராய கமல சேவை நிலைய விவசாய குழு தலைவர் என்ற வகையில் இந்த கருத்துக்களை சொல்ல வரேன். எனது பேர் அருளையா பெரும்பநாயம். நான் ஒரு முன்னாள் விவசாய பாட ஓய்வு நிலைய ஆசிரியர். யாழ் மாவட்ட பொறுத்தமட்டில் விவசாயத்தில் கொடி கட்டி பறந்த ஒரு காலம். வாழையாக இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் பிரபலமாக இருந்தால், ஆனால் இன்றைய நிலையில் தம்புள்ளையிலேருந்து மிரக்கிற வேற ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவான நிலையில் இருக்கிற கவலைக்குரிய விஷயம். இதை ஈடு செய்வதற்காக ஒரு நவீன மயமாக்கல் செயல் திட்டம் என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் கூட, ASMB இப்போ வேர்ல்ட் பேங்க் ஊடாக ASMB ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாலும் கூட அத்தனை அந்த 4 திட்டமும் ஒரு செயலிழந்த நிலையில் காணப்படுறது மிக கவலைக்குரிய விஷயம். இது தவிர இப்போ ஜனாதிபதி செயலணியால் நாடு பூராகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட நவீனமயமாக்கல் செயல் திட்டம் என்பது 100% வட்டியில்லா கடன் ஊடாக இந்த அந்தந்த கிராமங்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக இருந்தாலும் கூட அதில் மிக குறைபாடான விஷயம் மானியம் என்ற ஒரு சொல்லு இடம்பெற இல்லை. 100% வட்டியில்லா கடன் என்பது மிக கவலைக்குரியான. ஏனென்றால் உற்பத்தியில் ஈடுபடுற விவசாயிகள்
ஒரு செய்கையில் ஈடுபடைக்க அவை வந்து பின்னடைவத்தை அடையக்கில் அந்த கடனை கட்ட முடியாமல் போகும். ஆனால் அரைமானியம் என்று சொல்லிக்க அவர்கள் அந்த அரைமானிய திட்டத்துக்குள்ள உள்வாங்கிக்கல அவர்கள் உற்சாகத்தோடு ஈடுபடுவது மாத்திரமில்லை ஏற்படுற நட்டத்தின் அரைவாசியை கொடுத்து தாங்கக்கூடிய இருக்கும். ஆகவே அந்த ஜனாதிபதி செயலணியால் உருவாக்கப்பட்ட அந்த 100% வட்டியில்லா கடன் என்ற திட்டத்தை விட அரைமானிய திட்டத்துக்குள்ள விவசாயிகளுக்கான ஊக்குவிப்புகள் வழங்குறது சிறப்பானதாக அமையும் என்று எனது தாழ்மையான கருத்து. நன்றி. எனது பேர் கந்தையா தியாகலிங்கம். நான் யாழ் மாவட்ட கமக்கார அமைப்பின் தலைவர். இந்த யாழ் மாவட்டத்தில் 40 வருடமாக உருளைக்கிழங்கு செய்கை நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த 3 வருடமாக உருளைக்கிழங்கு செய்கை செய்யப்படவில்லை. என்ன காரணம் என நவீனமயமாக்கல்னு சொல்லி வந்து அந்த எங்களுக்கென்று வந்த கிழங்கை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அவர்களும் அதை செய்து ஃபெயிலியராக போச்சுது. இன்றைக்கு நடந்த விவசாய குழு கூட்டத்தில் நான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சேன். 150 மெட்ரிக் டன் விதைகிழங்கு எங்களுக்கு 50% மானிய அடிப்படையில் பெற்றுத்தரவோணம் யாழ் மாவட்ட விவசாயிகள் இது உருளைக்கிழங்கு செய்யக்கி உண்மையிலே இந்த இது யாழ் மாவட்டத்தில் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகிருக்கிறது. தென்னை மனிதன் அன்றாட பாவனைக்குரிய தேங்காயே தட்டுப்பாடுரிய நிலைமை வந்துவிட்டது. உண்மையில் தென்னை மரங்களில் செய்யான பயங்கரமான நோய் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயத்தினக்களம் என்ன அரச உத்தியோகத்தர்கள் தென்னை அவித்தியர்கள் பலவிதமான முயற்சியும் எடுத்தும் இன்னும் அது பயனளிக்கவில்லை. உண்மையிலே இதுக்கு ஒரு மாற்றுத்தராக நான் ஒரு கோரிக்கையை முன்வைச்சினான். வெளிநாட்டு நிபுணர்களை கொண்டு இதை ஆராய்ஞ்சு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி இதை ஆராய்ஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு கோரிக்கையை விட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்றிருக்கிறார்கள். இது தொடருமானால் இந்த தென்னைக்குரிய நோய் தொடருமானால் அடுத்த வருடம் தேங்காய் பால் ஊற்றி வெளிநாட்டில் தான் இறக்குமதி செய்யணும். இதை உரிய அதிகாரிகள் உடனடி தீர்வாக இதுக்குரிய நிவாரணத்தை கண்டுபிடிக்கணும் தான் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இங்கே உள்ள திணைக்களங்கள் இந்த திணைக்களங்க நடவடிக்கைகள் பற்றாமல் இருக்கின்றது. கேட்டால் அவர்கள் சொல்கிறது தங்களுக்குரிய நிதி இல்லைன்னு சொல்லி தென்னை அபிவிருத்தி செய்யோ விவசாய திணைக்களமோ உண்மையிலே 100% இந்த இதில் ரங்க இல்லைன்றான் எங்களோட கருத்து. உடனடியாக இதில் ரங்கி இதுக்குரிய பரிகாரத்தை காணணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரிதான். உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு சேலம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் அதிலே மதியத்திற்கு பிற்பாடு பிரதேச செயலாளர்களும் அந்த செயற்பாடுகளிலே பங்கு பெற்றக்கூடிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய விவசாய நிலைமைகளை ஆராய்வது தொடர்பாகவும் மாவட்டத்திலே விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளுக்கு பிரதேச மட்ட விவசாய குழு கூட்டத்திலே நடைபெறுகின்ற அல்லது எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கின்ற இடர்பாடுகளை களைவதற்காகவும் அதனுடைய தேவைப்பாடுகளை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மாவட்ட மட்ட விவசாய குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகின்ற வளமையானவர்களையும் அந்த வகையிலே விவசாய அமைப்புகளை அல்லது கமக்கார அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகளும் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயம் கால்நடை வளர்ப்பு போன்ற அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைக்கின்ற உத்தியோகத்தர்கள் இதில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை ஆராய்வதும் இம்முறை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நினைக்கிறேன் இனி வரும் காலங்களிலே இந்த பிரதேச செயலாளர் பிரிவிலே எடுக்கக்கூடிய தீர்மானங்களை அந்த மட்டத்திலே எடுத்தும் அதிலே எடுக்கப்பட வேண்டிய அல்லது அதற்கு மேலதிகமாக மாவட்ட மட்டத்திலே எடுக்கப்படுகின்ற விடயங்களை மட்டும் இந்த கூட்டத்திலே கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையிலே பிரதேச மட்ட விவசாய குழு கூட்டங்கள் சுமூகமான முறையிலே காலத்திற்கெல்லாம் சரியான கால இடைவெளியிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அந்த விடயங்கள் அந்த மட்டத்திலேயே பரிசீலிக்கப்படலாம். அது தவிர சில தீர்மானங்களை மாவட்ட மட்டத்தில் எடுப்பதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் உங்களுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கின்ற துறை சார்ந்த விவசாயம் சார்ந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய மட்டங்களிலே பரிசீலித்து அங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை எங்களுக்கு அறிவிப்பதன் மூலம் இந்த கூட்டத்தை வினைத்திறனாகவும் மிகவும் நேரச்சு கட்டுப்பாட்டோடையும் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் கமக்கா அவர் அமைப்புகளுடைய பிரதிகள் உங்களுடைய இந்த கருத்துக்களிலே தயவு செய்து உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கிராமங்களிலே அல்லது உங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயமாக பிரதேச செயலாளர்கள் தலைமையிலே கூட்டப்படுகின்ற பிரதேச மட்ட விவசாய குழு கூட்டத்திலே முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் மாவட்ட மட்டத்திலே தீர்மானம் எடுக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இல்லை. பிரதேச மட்டங்களிலே பிரதேச செயலாளர்கள் அதுக்குரிய தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அதிகார வரம்பிற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே
அந்த தீர்மானங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் இந்த மாவட்டத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நடைமுறைப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு முதலாவதாக இந்த சென்ற கூட்டத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் இந்த அறிக்கை கிடைக்கப்பட்டிருக்கிறதா? கிடைச்சிருக்கு. பிரதேச வழக்கெல்லாம் கிடைச்சிருக்கா? ஹார்ட் காப்பி வருதா சாஃப்ட் காப்பி ஆனது? ஹார்ட் காப்பி. ரைட், ஓகே. இப்போ ஏதாவது விடயங்கள் கடந்த கூட்டத்திலே இருக்கின்ற இந்த மினிட்ஸிலே ஏதாவது திருத்தங்கள் அல்லது தவறுகள் ஏதாவது இனங்காணப்பட்டால் அதை நீங்கள் சொல்லிடலாம் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம். ஏதாவது இல்லைன்னு சொன்னால் ஒருவர் இந்த கூட்டக்குறிப்பு சரி என்பதனை ஒருவர் முன்மொழிந்து ஒரு வழிமொழிவதன் மூலம் அந்த கூட்டத்தினுடைய செயற்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு கமக்கராவுகளே கிடைக்கிறதா இந்த மினிட்ஸ்? கிடைக்கிறது. சரி, வழங்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி திறன் அடிப்படையிலே முதலாவதாக இந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் தொடர்பான ஒரு செயற்பாடு நினைக்கிறேன். அதில் ரூமில் கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தற்போது எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவு இந்த நவீனமயமாக்கல் விவசாய நவீனமயமாக்கல் செயற்பாட்டிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக இந்த வருடம் எங்களுடைய மாவட்டத்திலே உடுவில், தெல்லிப்பளை, சாண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் இந்த விவசாய நவீனமயமாக்கல் செயற்பாட்டிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நினைக்கிறேன் இந்த 3 உடுவில், சாண்டிலிப்பாய், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர்கள் ஏற்கனவே கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டபடியால் அந்த பிரதேச செயலாளர்கள் நீங்கள் அந்த திட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மேலும் வினைத்திறனாக இந்த திட்டத்தை எங்களுடைய மாவட்டத்தில் அமல்படுத்தலாம். நான் நினைக்கிறேன் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவிலே அச்சலி கிராமத்தில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. அந்த மானியம் தொடர்பாக அங்கே ஒரு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயம் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பொதுமக்களுக்கான உபகரணங்களை வழங்குகின்ற போது மானிய அடிப்படையிலே அதை சுழற்சி முறையிலே வழங்குவது தொடர்பான ஒரு செயற்பாடு இருக்குது. அதை நாங்கள் அது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலே நாங்கள் கலந்து கொள்வோம். செயல்திறனை மேம்படுத்துறது, அறுவடைக்கு பின்னான இழப்புகளை குறைக்கிறது, மேம்படுத்தப்பட்ட விதைகள், நவீன தொழில்நுட்ப முறைகள் மற்றும் நீர்ப்பாசன நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறது. உயர் விவசாய விஞ்ஞான ரீதியான முறைகள், நவீன பெருக்க நுட்பங்கள் மூலம் நெல் விளைச்சலை மேம்படுத்துகிறது. பாதுகாப்பான மற்றும் பசுமை இல்ல பயிர் வளர்ப்பு, சென்சர் அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்புகளின் அறிமுகம், அறிவா பயிற்சிக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல், தென்னை பயிர் செய்தலை மறுசீரமைத்தல், நுழைநல்ல செய்தல் மற்றும் ஊடு பயிர்களை ஊக்குவித்தல் மற்றும் கூடுதல் வருமானத்துக்கு பல்வகைப்படுத்தல். அதோட மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்களை மேம்படுத்துதல், அறுவடைக்கு பிந்திய கையாளுதல், கோழி இறைச்சி மற்றும் பால் சேமிப்பு வசதிகளை சந்தைப்படுத்தல் மற்றும் மதிப்பு செயல்பாட்டை மேம்படுத்தல், டிஜிட்டல் சந்தைகள் மற்றும் வர்த்தக தளங்களை மேம்படுத்தல், நடமாடும் வங்கி சேவைகள் ஆகியவற்றை மேம்படுத்தல். இவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் எங்களுக்கு அனுப்பப்படலாம். அதில் எங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் எப்படி நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறோம். இதில் இந்த திட்ட மதிப்பீட்டில் 30% வரை திட்ட முன்மொழிவுகள் நவீனமயமாக்கலாக இருக்க வேணும். அந்த அரசு வழங்கும் பங்களிப்பு வட்டியின்றி மீள அறவிடப்பட வேண்டும். இப்போ கட்டாயமாக 30% நவீனமயமாக்கலாக இருக்கணும். பங்களிப்பு வட்டி இல்லாமல் திருப்ப அறவிடப்பட வேண்டும். குறிப்பிடப்பட்ட கால அவகாச முறை ஒன்று தயாரித்து வேளாண்மை நவீனமயமாக்கல் மையம் பணத்தை வசூலிக்கும். மாவட்ட விவசாய சபையின் கீழே இந்த நிதி சுழற்சி நிதியாக தொடர்ந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திட்டங்கள் விவசாய நவீனமயமாக்கல் சபையில் மதிப்பீடு செய்யப்படும். மாவட்ட செயலாளரின் பரிந்துரையோடு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். திட்ட அறிக்கைகள் அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக விவசாய நவீனமயமாக்கல் செயலாளர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட திட்ட அறிக்கைகள் ஒதுக்கீடுகளை வெளியிடுவதற்காக விவசாயம் மற்றும் தோட்ட அமைச்சின் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்படும்.
இவ்வளவு பணிகளும் டிஎஸ்எம்ஸில் அப்பால் செய்யப்படுகிற பணிகளாக செயலாளர் சம்பந்தமாக எதிர்நோக்கிய சவால்கள் அடைந்த வெற்றிகள் தொடர்பாக சில கருத்தை வந்திருக்கிறது. ஆகவே இதனுடைய கட்டுப்பாட்டு முறைமைகள் தொடர்பாக நான் நினைக்கிறேன் இதனுடைய தாக்கம் தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான தாக்கம் இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தியிருந்தீர்கள். இதற்கு நாங்களும் எங்களுடைய பங்களிப்பாக நாங்கள் கேட்டிருந்தார்கள். நாங்கள் மண்ணெண்ணெய் வழங்கியிருந்தோம். அது பிரதேச செயலகங்களுக்கு சரியான முறையில் பங்கிடப்பட்டு அதற்குரிய செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே நான் நினைக்கிறேன் இதனுடைய தாக்கம் தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் உங்களுடைய பிரதேசங்களில் இப்போ முதலாவதாக வந்திருக்கீங்களா டிபார்ட்மெண்ட்? ஓகே. அப்போ நான் நினைக்கிறேன் இப்போ எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த பிரதேச செயலாளர்கள் நீங்கள் உங்களோட பிரதேசங்களில் இந்த தாக்கம் அதிகமாக இருக்கு அல்லது கட்டுப்பாடுகள் வந்திருக்குன்ற நிலைமையோருக்கா தெளிவாக வழங்கப்படுறீங்களா இருந்தால் இதன் மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யலாம், எல்லா இடமும் கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சி எடுக்கலாம். ஆகவே ஒருக்கா பிரதேச செயலாளர்கள் சொன்னீங்கன்னா பிரீஃபாக சொன்னீங்கன்னா தெரியல. உங்களுக்கு பல இடங்களில் இந்த தாக்கங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு எங்களுடைய பிப்ரவரி கூட்டத்தில் இருந்திருக்காங்க. அங்கே புத்தூரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை தான் இந்த விசிறி கொண்டு வாங்க. ஆனால் இந்த தாக்கங்கள் முழுமையாக இல்லாமல் போனதுக்கான எந்த ஒரு விடயமும் உங்களுக்கு தெரியப்படவில்லை. தொடர்ச்சியாக இருக்குது. நாங்களும் ஒப்புதவணைகளை பார்த்தா குறிப்பிடறதில்லை. அப்படி ஸ்ப்ரே பண்ண இடத்துலேயே தொடர்ந்து அது இருக்கிற மாதிரியான ஏற்பாடு இருக்குது. சில இடங்களில் அதுக்கு ஒரு அடியாக ஊழியக்குள்ளே விட்டாங்க. அது சாதாரணமானவர்களே பாதமானவர்கள் கூட தெரியல. ஆனால் இப்போ இதில் பரவல் அளவுக்கு அதிகமாக வந்திருக்கிறபடியால் இது ஒரு விசேட பொறிமுறை ஊடாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காட்டி இப்போ இருக்கிற ஆளணி இதை கட்டுப்படுத்த ஸ்ப்ரே பண்ணுற ஆளணி நான் நினைக்கல. ஒரு நாளைக்கு ஒரு டிவிஷன் ஒரு டிஎன்டிஷனை பார்க்குறது கூட போதுமானதாக இருக்காது. ஏன்னா இந்த அதுக்குரிய பவர் ஸ்ப்ரேயர் வேணும். இதிலிருந்து மேலே அடிக்கிறது ஒவ்வொரு நேரம் எதிர்பார்க்க இயலாது. அந்த பவர் ஸ்ப்ரேயரும் எவ்வளோ தூரம் வகையில் பயன்பாட்டுக்கு இருக்கிறேன். அதில் போஸ்ட் வந்து எல்லா தென்னன் தோட்டம் சாதாரண ஏழை மக்களுக்கு 500 ரூபா கொடுத்து ஒரு நேரத்துக்கு அடிக்கிறாங்கன்னா 10 மணி நேரம் 5000 ரூபா கொடுக்க வரும். அவ்வாறான பிரச்சனைகளும் பொதுமக்களால் சுட்டி காட்டப்பட்டது. அவை இப்போ இருக்கிற பொறிமுறைகளால் போனால் இது நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஏற்பாடு இல்லை. இது ஒரு விசேட ஆளணியை கூட்டி உடனடியாக எல்லா இடத்தையும் சமகால பகுதியில் நடத்தக்கூடிய மாதிரி போகணும். அல்லது ஸ்ப்ரே பண்ணுறதால அதில் பெருக்கத்தொகை கட்டுப்படுத்தப்படுவதை தவிர ஆனால் முற்றுமுழுக்க அழைக்கப்பட்டதான ஒரு தகவலும் ஏதாவது உங்களோட பிரதேசம் நம்ம சொன்ன பிறகு அவரை கருத்து போவோம். நல்லூர் மக்களை பதிவு செய்ய சொல்லி அவைக்கு ஒரு கோஆர்டினேஷன் ஏற்படுத்தி கொடுத்த நாங்கள் கோகனட் போட்டோட அவையும் வந்து ஸ்ப்ரே பண்ணினவை பதிவு செய்து எங்களோட ஜிஎஸ்டி மூலம் பதிவு செய்தது வந்து 766 பேர் மேடங்களுக்கு அளிக்கப்பட்டது. அது பிறகு 14ஆம் தேதி 3ஆம் மாதம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது தொடர்பாக பரிச்சார்த்த முறையாக ஒட்டுண்ணி ஒன்று விடப்பட்டது. அதில் நல்லூரில் 4 இடங்களில் அந்த ஒட்டுண்ணி விடப்பட்டது. அதில் ரிசல்ட்ஸ் பேப்பர் வாயிலாக நாங்கள் பார்க்கணும் தொடங்கியிருக்கிறேன்னு சொல்லி அது ரிசர்ச் மூலமாக எங்களுக்கு அது தெரியாது. 4 இடங்களில் நல்லூரில் விடப்பட்டிருந்தது. மற்றது இப்போ கூட அந்த கோர்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது. அடிச்சா பிறகும் அந்த தாக்கம் எதிர்பார்த்த மாதிரி பெரிய அளவில் கூட அதை பாவிச்சது வந்து வேப்பெண்ணையும் சர்ஃபெக்ஸ் எல்லாம் தான் மிக்ஸ் பண்ணி அடித்தது. அது அவ்வளவு பெருசாக குறைஞ்ச மாதிரி இல்லை. இப்போ வந்து இந்த ஓலையில் வெட்டுற ஒரு ப்ரோசஸ் தான் நடந்து அந்த தாக்கம் கட்டுப்படுத்துறது அந்த கள உத்தியோகர்களும் இதை பெரிய தீவிரமான நடவடிக்கைகளை செஞ்சிருக்கைகள ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க என்று சொன்னால் வீரியம் குறைஞ்ச தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட இறக்குற தரவாயிலும் இருக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையான விஷயமா போகுதுன்னு சொன்னால் வீரியம் குறைஞ்சதை விட நல்ல வீரியம் கூடியது இறக்குற தரத்தில் இருக்கிறதாலே நாங்கள் வேப்பெண்ணையும் எங்களால் சொல்லக்கூடிய விஷயம் வேப்பெண்ணையும் அந்த சர்ஃபெக்சல் கரைசல் மட்டும்தான் எங்களால் அந்த சூழல் பாதுகாப்புக்கான ஒரு முறையோடையும் சிஆர்ஐ அதாவது கோகனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தகவல் அமையிலே நாங்கள் சொல்லி வந்தாங்க.
கெமிக்கலை கூடி நாங்கள் இயன்ற அளவுக்கு நாங்கள் அரசு அதிபற்ற அந்த முறைப்பாடு தான் மற்ற சூழல் மாசாக்க பிரச்சனைகள் மற்றது கெமிக்கலால் ஏற்படுற பிரச்சனைகள் நாங்கள் கெமிக்கலை இயன்ற அளவுக்கு நாங்கள் குறைச்சி தான் வெப்பநிலையை மட்டும்தான் நாங்கள் பாவிச்சிருந்தோம். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த மாச கடைசியில குறைஞ்சிருக்கு. நான் நேரடியாக சில இடங்களை பார்த்துருக்கோம். ஆனால் சில இடங்கள்ல கூடியிருக்கு. சரியான ஒரு திட்டமிட்ட முடிவில் நாங்கள் அதை சொல்ல முடியல. ஆனால் பழைய பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு தாக்கம். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சில இடங்கள்ல அடிச்சும் வெப்பநிலையை பாவிச்சும் அது கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறத நான் நேரடியாக களத்தில் போய் அவதானிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே என்ன செய்யறேன்னு சொல்லிக்கிறது, ஒரு காலநிலை பிரச்சனை ஒரு மாற்றத்தை தந்தால் எங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று வரும். தொடர்ச்சியா மழை இருக்குமென்னு சொன்னா வெற்றியா வரலாம்ன்றதான் எங்கள் எண்ணம். அதே வேளையில நாங்கள் எங்களால் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வெப்பநிலையும் சபைகளும் தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டிருக்கணும். என்னன்னு சொன்னால் அதை இல்லாமல் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் அதிக பொருளாதார இழப்பை நாங்கள் பெறக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறோம். என்னன்னு சொன்னா இப்ப செவ்வண்டு தாக்கம் கருவண்டு தாக்கத்தை விட இப்ப இது வந்து மிக மோசமாக இருக்கிறனால எல்லா விவசாயிகளும் அவங்களோட ஒரு பிரச்சனைக்குரிய தன்மையில் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இதை என்னென்ன காப்பாற்ற போறீங்க, எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மருந்துகளை நாங்கள் பாவிச்சு பார்த்தாங்க. ஒரு பொறிமுறை திட்டத்திற்கு அமைவாக கட்டுப்பாடு பரிசோதனையில் ஒவ்வொரு மருந்துகளை கூட நாங்கள் எங்களோட மட்டத்துக்குள்ள நாங்கள் செய்து பார்த்தாங்க. அதில் சில மருந்துகள் ஒரு மிக முக்கியமான மருந்துகள் ஆன்சர் தருது. ஆனால் அதை நாங்கள் வெளியில வந்து செயற்படுத்த முடியல. அந்த மருந்துகளை வந்து மக்கள் ரீதிகளை கொண்டு வந்து போய் அதை நாங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு கஷ்டமான கடினமான வேலைப்பாடாக இருக்கு. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு சிஆர்ஐ ரெக்கமெண்ட் படி தான் நாங்கள் சில சேர்த்துட்டங்களை செய்யலாம். மருந்து மனமாக நாங்கள் செய்ய முடியாது. ஆகவே சில மருந்துகள் உதாரணமாக வீட்டக்கோ அந்த மோனோக்ரோட்டோகோஸ் என்ற சில மருந்துகள் வேலை செய்யுது. ஆனால் அதை வந்து நாங்கள் மக்களுக்கு இடையில பிரயோகிக்க முடியாதுன்றது ஒரு கடினமான வேலைப்பாடாக. மற்றது விவசாய திணைக்களம் ஏற்கனவே அந்த ஒட்டுண்ணி விடயத்துல எங்களுக்கு சரியான முடிவை ஆராய்ச்சி பிரிவு திரையில இருந்தது. இப்ப மேல பேப்பர் வாயிலாக குறைஞ்சிருக்கின்றதை நானும் சில இடங்களில் பார்த்துருக்கேன். படிப்பாளர் இருக்கிறதுனாடி இது சரியான முடிவு எங்களுக்கும் அறிவிக்கும் தரத்தை நாங்கள் அதை சொல்லக்கூடிய இருக்கு. அது மேல எங்களோட விவசாய திணைக்களம் இதுல நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல விஷயம். இன்னும் எங்களுக்கு உதவியா இருந்தா தென்னை சார்ந்த மக்களுக்கு அது இன்னும் உதவியா இருக்கும். வந்து இப்ப விவசாயிகள் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நாங்கள் வேணும்னு சொன்னா இந்த வளர்ச்சி வீதம் கூட காணப்படுது. நான் கொண்டு வீதம் குறைவாக காணப்படுது. அவர்கள் சஜஸ்ட் பண்ணுங்க உலகில் குறைக்கக்கூடிய அளவு வெண்ணியை குறைச்சி போட்டு வெள்ள ஒட்டுணியை விட்டீங்கன்னா இல்லாமலே போகும். வெண்ணியை உழுக்க விட்டாக அடிக்கும். அப்போ நாங்கள் முதல் குறைக்கிற வழிமுறையை பார்க்க சொல்லியும் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த வெண்ணியை தொடர்ச்சியாக விடக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன். விட்ட இடங்களில் நான் போன இடங்களை பார்க்கல இயற்கையாகவே அங்கே அந்த பரிசுகளை இருக்கிறதையும் அவதானிச்சாங்க. என்னுடையான இயற்கையாகவே அங்கே உருவாக்குற சான்ஸும் இருக்குது. மழை பண்ணுறபடியே சில கொஞ்சம் மழுவப்பட்ட குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வேர் பண்ணி அடிக்கிறதுல நாங்கள் ஒரு வீட்டில் அடித்து பக்கத்து வீட்டில் அடிக்காட்டா எப்படி பக்கத்தில் இருக்கிறா அதனால எங்கள் வீட்டில் அடித்தான் போகுது. அப்போ நாங்கள் ஒப்பன் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சாக அடிச்சு காட்டா யோசனை நிற்கிறேன். இப்போ நாங்கள் இப்போ நான் வந்து கேட்டால் விட்டு அடிக்கிறீங்கன்னா 500 ரூபா காசு. அப்போ அதை இல்லாதாலும் அடிக்கவே ஆகுது. வந்த பிரச்சனையால இப்போ பக்கத்து வீட்டில் அடிக்காட்டா அங்கே இருக்கிற திட்டம் வளர்த்தாங்க. இப்போ நாங்கள் இப்போ அடிக்கல ஒரு திட்டத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு அடிச்சு கொண்டோம்னா ஏதோ ஒரு அளவுக்கு பொண்ணால பயன்பட்டு எங்கே நல்லது. இப்போ நாங்கள் மதத்தான் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் சொன்னால் இப்போ இடத்துல கண்ட்ரோல்ஸை கொண்டு வந்து அந்த கிராமத்தில் உறுதிப்படுத்தி போட்டு நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு போகலாம்ன்ற ஒரு முடிவை இந்த 2வது வேலையில நாங்கள் இப்போ செய்யலாம்னு யோசிக்கிறோம். இந்த கிழமையிலேருந்து நாங்கள் மீண்டும் ஒருக்கா நாங்கள் இப்போ இந்த விவசாயிக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுற கட்டத்தில் இருக்கிறனாடி நாங்கள் மீளவும் வெப்பநிலையை தொடர்ச்சியாக வெப்பநிலையை பயன்படுத்தி ஒவ்வொரு வீடு இப்போ நாங்கள் சில இடங்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி சில வீடுகளை விடும்போது அது மாறி அங்கால போய் நிற்குது. அந்த பிரச்சனையை நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அடுத்த கட்டத்தால் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம் எக்ஸ்டென்ஷன் செய்யறோம். நான் விரிவாக மகண்ட ஒவ்வொரு பிரதேச மட்டத்திலே விரிவாக நடக்குது வெள்ளையை பற்றி அதையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு வீடுகளாக நாங்கள் இடத்துல செக் பண்ணுறோம். போய் அதை நாங்கள் செய்யலாம்ன்றதை தான் இப்போ யோசிக்கிறோம். என்னன்னு சொன்னால் குற்றங்களை சொல்லி மற்றது வேலை செய்யணும்னு சொல்லி நாங்கள் இருக்கிறத விட ஒவ்வொரு வீடுகளாக நாங்கள் தீவிரமாக இந்த செயற்பாட்டை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். விவசாய திணைக்களத்தின் உதவி எங்களுக்கு தேவை. ஆனால் இந்த விஷயத்தை நாங்கள் களப்பார்வையுடையும் தொடர்ச்சியாக இடங்களை நாங்கள் குறிச்சு எல்லாரும் ஒரு 1 லிட்டர் போத்தலை எடுத்து அரைவாசி அமர்த்தி போட்டு அதுக்குள்ள கருவாடை போட்டுட்டு தண்ணியை விட்டுட்டு முதலாவது மட்டையில கட்டி வைக்கணும்.
அப்போ அது எல்லா வெள்ளையும் அதுல வந்து விழ மாட்டேன் அவைக்கு ஒப்பிங்க அது உண்மையான விஷயம். அது நாங்கள் விளக்கத்தை நான் கொடுத்துருக்கோம். அந்த மஞ்சள் புளுத்தின் மஞ்சள் வந்து அந்த வெள்ளையை கவர். ஆகவே அந்த கூடுதலாக செவிலி மரம் தான் அதில் பாதிக்கப்பட்டு கடுமையாக இருக்கு. செவிலி மரம் உங்களுக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறாங்க. செவிலி மரத்தை நீங்கள் 40 வீதம் குறைவு உங்களோட செவிலி மரம் இல்லை தென்னைப்பச்சை. அப்போ இப்போ நீங்கள் ஒரு செவிலி கிராமத்தை உருவாக்குங்க. அதை விட இப்போ உருவாக்கினால் உடனே வெள்ளையை வரும். ஆகவே நீங்கள் அந்த மக்கள் மூலமாக வேணும் சொன்ன மாதிரி மஞ்சள் பொழுத்தீன்களை நீங்கள் அந்த அதாவது ஒளி பொறிமுறைகள் மாதிரி இந்த பொறிமுறையை நீங்கள் பயன்படுத்தும். இயன்ற அளவுக்கு மக்களுக்கு இதையும் ஒருக்கா நீங்கள் சொல்லிக் கொடுப்போம். குறைக்கிறத இயன்ற அளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ கெமிக்கலை குறைச்சி நாங்கள் வேறு விதமான தந்திரமான கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் ஒன்றரை சொல்லணும்னு சொல்லி இப்போ விரிவாக்கத்தை செஞ்சுருக்காங்க. எங்களை ஒவ்வொரு இடம் போய் விரிவாக்கத்தை இப்படி பொழுத்தின் விஷயம், மற்றது ஒளி பொறிமுறை, மற்றது இந்த கருவாடு விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் பார்ப்போம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம். அதேபோல பரிசாய்க்கு வந்து குறைக்கப்படும் போது பரிசாய் நான் விடும்போது அது எங்களுக்கு வெற்றிகரமாக உள்ள வரலாம். ஆனால் சில மக்கள் ஏக்கர் கணக்கில் இருக்கிற மக்கள் வந்து எங்களோட இப்போவும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. என்ன செய்தியில் ஒன்றுமே இல்லை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி கேட்கல. எங்களால் உடனடியாக இதுக்குரிய பொறிமுறையை சொல்ல முடியல. அதுதான் ஒரு கடினமான விடயம். அதன்படி எல்லாம் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்றதை உறுதிப்படுத்தல நாங்கள் இப்போ நம்பிக்கை தெரிவிக்கிறோம். எங்களோட கள ஆஃபீஸர் குறைவாக இருந்தாலும் கள உத்தியோகத்தில் குறைவாக இருந்தாலும் நாங்கள் போவாவது நாங்கள் அதை குறைச்சே செஞ்சுட்டா இருக்க வேண்டியது உறுதிப்படுத்தும். அதில் விடும்போது நான் இப்போ கிட்டத்தட்ட 30-35 வீதத்துக்கு அந்த அதனுடைய பாப்புலேஷன் அந்த குடித்தொகை உயர்ந்திருக்கிறதாயும் யுத்த பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 90-லேருந்து 60% வரைக்கும் அந்த வெண்ணியின் தாக்கம் குறைஞ்சதாகி ஒரு தரவு இப்போ யுத்த பிரதேசங்களில் மட்டும் எல்லா இடத்துலையும் இல்லை. அதே மாதிரி ஆலயாண்டி கிளிநொச்சியில் வளர்க்குறதுக்குரிய ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ராஜேஷ் கண்ணா அவர்கள் தான் இதை பொறுப்பாக இருந்தார். அவருக்கு சீக்கிரத்தில் அதை வளர்த்து வடபிராந்தியத்துக்கு பொறுத்துக்குரிய ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டு இருக்கு. உங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நல்ல விஷயம் சொல்றீங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு செய்யறதுன்னா நல்ல கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் அதே மாதிரி இந்த தென்னையில் இருக்கிற நோயை கட்டுப்படுத்துறது இவர்களால் தென்னை அபிவிருத்தி சேவையை பார்க்க முடியாது. இதுக்கு உத்தியோகமாக இருக்கிறார் அபிவிருத்தி உத்தியோகங்கள் இருக்குன்னா இதை இதாக முடியாது. இவை அப்படி இருந்தால் வெளிநாடுகளோட அபிவிருத்தி வெளிநாடுகளோட தொடர்பு கொண்டு இப்படியாக கொண்டு காட்டி அதுக்குரிய நடவடிக்கை இருக்கலாம் அப்படின்னு செய்யலாம். ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. எவ்வளவு உயரமான மின்கம்பளை பவர் ஸ்ப்ரே மூலம் கழுவுனாங்க, மக்கள் கழுவு ஆளுனாங்க. அதே மாதிரி ஏன் செய்ய முடியாது? கொஞ்சம் காசு ஒதுக்கி பவர் ஸ்ப்ரேல போட்டு தினமரங்களை கழுவையும் செய்ய முடியாது. அடுத்த வருஷம் இதே நோய் ஏற்பட்டால் என்ன நிறுத்தாப்பாலும் வெளிநாடு தான் நாங்கள் செய்வோம். விவசாய சங்கங்கள் கூட நாங்களும் காசை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டில் எல்லா இடமும் வந்துருச்சு. மட்டும் எல்லா இடம் வந்துருக்கிறபடி அப்போ நாங்களும் கொஞ்சம் மக்களை மருந்து பாதுகாக்க கொஞ்சம் வந்து கிடக்கட்டாங்க. என்ன செய்யலாமா? செய்யலாம். அதாவது கூட இன்னொரு பெரிய வேல்யூ பிரச்சனை விவசாய மத்தியில் தென்னகத்தோட விநாயகர்கள் உறுதி பண்ணாது, பைத்தங்குடி உறுதி பண்ணாது. மிளகரி பயிர்களுக்கு யாபத்து வந்துடுது. நான் 5,000 போனா 5,000 போன நான் கிட்ட பட்டுக்கூடாது. விவசாய பணிப்பாளர் சொல்றது போல விவசாயிகளும் அதுல கவனம் செலுத்தா. இப்ப விவசாயிகள் மட்டும் இல்ல, சாதாரணமான குடிமகனும் அதுல தாங்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் கவனத்தில் இருக்கத்தான் வேணும். அப்போ அது வரும். இதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவு முயற்சிப்போம். இப்போ உதாரணமாக பொட்டேட்டோ சமையல்னு சொல்லி அயர்லாண்டில் உணவு பழக்கத்தையே மாற்றினது ஒரு நோய். இப்போ இலங்கையில் கோப்பி அழிஞ்சு கொண்டு வந்துட்டு அது நோய். சிலர் தவிர்க்கிறாரு. நாங்கள் முடிஞ்ச அளவில் அவர்களோட சேர்த்துனா இதை செய்து முடிப்போம். செய்யலாம். சிஆர்ஐஎம் விவசாய திணைக்களம் இப்போ பார்க்குறோம். நாங்களும் ரீசை பூசுவோம், புளியை போடுவோம், கோழியை வெட்டுவோம், முடிஞ்ச அளவு செய்வோம். இல்லை வேணண்டா, இது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருந்த அதான் உண்மை. அப்போ அதில் வந்து என்னென்னா இப்போ எல்லா அரசாங்க திணைக்களங்களில் நீங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தருக்கு சொன்னாலும் இதுக்குரிய ஸ்பெஷலைஸ்ட் உத்தியோகத்தர்கள் அந்த பணியை செய்யலாம். அபிவிருத்தி உத்தியோகத்தருக்குரிய பணியில் அது இல்லை. ஆகவே அந்த உத்தியோகத்தர்கள மேற்பார்வையில் பிரதேச செயலாளருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய
பல இடங்களில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது. நீங்கள் விவசாயிகள் அல்லது கமக்காரருடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறபடியாக இந்த தகவலை இதை சொல்லப்பட்ட விடயங்களில் என்னென்ன விடயங்களை என்னென்ன அவர்களும் இதை இந்த முறையால் முழுமையாக அளிக்கலாம் என்ற முடிவு அவையிட்ட இருக்குமாக இருந்தால் அவை வேறு முடிவுகளுக்கு சொல்ல தேவையில்லை. இதுதான் முடிவு, இந்த பிரச்சனைக்கு தாக்கத்துக்கு இது ஒன்றுதான் தீர்வு இல்லை. அவர்களும் என்ன செய்கிறார்கள், இது ஒரு புதிய முறையின்படி புதிய தாக்கம் என்றபடியால் அவர்களும் பல முறைகளை முயற்சி அளிக்கணும். ஓலையை பற்றி பார்க்கணும். ஓலையை வெட்டுறது நீங்கள் சொல்ற போல தென்னைக்கு கூடாது. ஆனால் தென்னை இல்லாமல் போகிறதுமாக 5 ஓலையை வெட்டுறதுல பிரச்சனை குறைவாக இருக்கும். அந்த பக்கத்தை பார்த்தா அதுபோல கீழே புகையரிக்கிறது, மஞ்சள் துரிவன்றம், எல்லா வகையான எல்லா வகையான முயற்சிகளையும் பரிச்சாத்தமாக எடுக்கலாம். ஆகவே அந்த திணைக்களத்தின் வேலையை நாங்கள் இலகுபடுத்துறதுக்காகவும் எங்களுடைய வீடுகளில் இருக்கிற தென்னை மரங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த தென்னை மரத்துக்குரியவர்களும் தங்களுடைய ஒரு தென்னைக்குள்ள புகையை போடுறதால அது நீங்கள் சொல்ற போல சிறுபட்சியில் உயர்த்தி அடிக்கிறதுன்றது கஷ்டம். ஆனால் ஒரு பதிவான குறைந்த உயரமுடைய தென்னை மரத்துக்கு ஒரு புகையை வர்றதால குறைவாக இருந்தால் அதை செய்கிறதுக்கு ஒரு தென்னை அதிகாரத்தோடு தான் வர வேணும்ன்ற தேவையில்லை. அந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய விவசாயிகள் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்தணும். இந்தியாவில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் விவசாயம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடந்து கொண்டு வரும். அதை இருக்கிற உலகங்களில் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சியை ஒன்றுமே இல்லை, ஏன் இல்லை. எல்லாம் நாடகங்கள் தீமா படங்கள் தான் நடக்குது. என்ன நாங்கள் இப்போ நான் நெடுவந்த கூட்டங்களை நடந்து கொண்டு நெடுவாக கேட்டுக்கொள்வோம். எல்லாமே ஒருக்கான ஒரு 15 நிமிஷம் விவசாய நிகழ்ச்சியும் நடந்துடும். அதுக்கு உத்தியோகத்தோட போயிட்டு செய்யலாம். ஏன் செய்யல அமைப்புகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் அந்த விவசாயிகளுக்குரிய உதவிகள் ஏதாவது செய்தால் அவர் அந்த கண்ட ரீதியாக முழுமையாக அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, இந்த விதைதானியங்களை பொறுத்தவரையிலே இந்த ஹைபிரைட் இனங்களை தான் விவசாயம் கொண்டுள்ளதாக நம்பி இருக்கிறார்கள். கத்தரி நல்லா வளருது, ஆனால் கத்தரிக்காய் காய்ச்சதில்லை. பூசணியும் புல்படி மாதிரி விழுகுது, காய்ச்சதில்லை. அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதோட முந்தி அதிகாரிகளை குற்றம் சொல்கிறோன்னு சொல்லல, விவசாய விரிவாக்கம் நல்லா நடந்தது. தற்பொழுது அதிகாரிகள் கூட அந்த காலத்தில் நிற்பார்கள். தற்பொழுது இது அருகி வருகிறது. இதே ஒரு கவனத்தில் கொள்ள வேணும். விதைதானியம் இதில் முக்கியம். மிளகாய் இன்றைக்கு 75 ரூபாய்க்கு வந்துட்டுது. இந்த நவீன விவசாயம் வந்திருந்தால் இன்னும் 50 ரூபாய்க்கு வந்துருக்கும். இந்த நவீன விவசாயம் சொல்றவர்களும் இந்த விவசாயிகளுக்குரிய அந்த நவீன அந்த விளைச்சல்களை பார்க்கறதுக்குரிய ஒழுங்குகளை செய்ய சொல்லி கேட்டாங்க. இதுவரையிலே நடக்கையில் அதே போல உதவி செய்யணும் என்றால் இப்போ இந்த காலமில்லா காலத்தில் இப்போ மிளகாய் நட சொல்லியிருக்கார்கள் கைதறி மாட்டியில் பக்கம். அப்போ படுகண்டவர்களுக்கு நியாயமான கண்டு வருது. அப்போ இதால் இன்றைய நிலையில் மிளகாய் 40 ரூபா விற்கிது. ஏசிஎம்பி ப்ரொஜெக்டில் கொண்டு வரப்பட்ட அந்த மிளகாய் திட்டமானது அதை பதப்படுத்தவோ அல்லது அதை சந்தைப்படுத்துறதுக்கான எந்த ஒரு வசதியும் இந்த நவீனமயமாக்கல் செய்த திட்டம் கொண்டு இல்லை. ஆனால் அந்த ஏசிஎம்பி ப்ரொஜெக்டில் சொல்லப்பட்ட விஷயம் கம்பெனி சட்டத்துக்குள்ள கொண்டாங்கன்னு சொல்லியும் அதுக்கான அறவீடுகளும் செய்யப்பட்டது. ஒரு கம்பெனி என்று சொல்லிக்கல அந்த கம்பெனி உற்பத்தியிலிருந்து நுகர்வோன்ற கையில் போகும் வரைக்கான அத்தனை படிமுறைகளையும் செய்யப்படுத்த வேண்டிய ஒரு கம்பெனின்னு நிலப்பாடு. ஆனால் அண்டை மிளகாய் 40 ரூபாய்க்கு விற்கிது சந்தையில் என்று நாங்கள் இருக்கிற மொழியா. ஆனால் அதற்குரிய அந்த விவசாயிகள் அதுக்காக எவ்வளோ உழைப்பை கொடுத்தார்கள், எவ்வளோ முதலீடு செய்தார்கள் என்பதை பற்றி எந்த ஒரு அரச அதிபர்களும் அரசாங்க நிலை உத்தியோகத்தரும் கவனித்தாக தெரியவில்லை. அதே மாதிரி வாழையை பொறுத்தமட்டிலையும் வாழை செய்ய ஃபெயிலியராக போச்சுது. இன்றைக்கு நல்ல நம்பர் 1 கதைக்காய் 40 ரூபா இன்றைக்கு தான் சந்தையில் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் 2000 இதே ஏசிஎம்பி ப்ரொஜெக்டில் வாழை ஏற்றுமதி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்போ எந்த பிள்ளைகளுக்கு பற்றி நீங்கள் சரி சிந்திங்க யாரிலையும் குறை காண்றதாகவோ இல்லை பிழை பிடிக்கிறதாகவோ இல்லை. அது தவிர ரணில் விக்ரமசிங்காண்ட ஜனாதிபதி செயலணியால் நவீனமயமாக்கல் செய்ய திட்டம் மட்டும் இன்னொரு திட்டம் எல்லா பிரதேச செயலகம் கூடாகவும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. அதில் கூப்பை முதலாவதாக தெரிவு செய்யப்படுது. அதிலேயும் சொல்லப்பட்ட விஷயம் கம்பெனி நடைமுறை சொல்லப்படுது. அப்போ கம்பெனி நடைமுறை சொல்லிக்கல இவ்வளோ இருந்த அரைமானிய திட்டம் நிறுத்தப்பட்டு அதாவது குறைந்த வட்டி வீதத்தில் திருப்ப அந்த கடனை செலுத்த வேணும் என்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்படுது. அப்போ
தென்னிலங்கையை பொறுத்தமட்டில் வட்டியில்லா கடனை வந்து எல்லா விவசாயம் கொடுப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தள்ளுபடி செய்யும் தெரியும். ஆனால் யாழ் மாவட்டத்தில் வட்டியில்லா கடனை கொடுத்துட்டு எல்லா சம்மண தலைவரையும் தெல்லு விடுவாங்க. இது யாருக்கும் இல்லை, கடந்த காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ இந்த 25 மில்லியன் ரூபாயில் செயல்படுத்த இருக்கின்ற அந்த நவீனமயமான திட்டம் வந்து உற்பத்தியிலிருந்து நுகர்வோர் வரைக்கும் அந்த கம்பெனி தான் செய்யும். அதற்கான ஏதாவது செயல் திட்டம் இருக்கா என்பதை சற்று சிந்திக்குவோம். அதில் இந்த ஏர்கன் தொடர்பாக எங்களுக்கு எந்த விதாவும் தெரியாது. அம்மா இப்போ சொல்லிதான் தெரியும் இல்லையா? ஏர்கன் விஷயம் வந்து எங்களோட கோப்பாயத்துக்கு கூறப்பட்டதாக தெரியல. இது தவிர இந்த தென்னை வெண்ணி தொடர்பாக இதே மாவட்ட செயலக கூட்டத்தில் 10 ஸ்ப்ரேயதாக சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கமல சேவை நிலையத்துக்கும் தரதாக சொல்லப்பட்டது. வழங்கப்பட்ட அன்பையும் கொஞ்சம் சிந்திக்கும். மற்ற ஒட்டுண்ணி விஷயம் வந்து நல்லூருக்கும் யாழ்ப்பாணத்தை கொடுத்த வழியா அதிகமாக பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு கொடுத்தாண்டா இல்லை. இது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. இதை கொஞ்சம் சிந்திக்கும். ஆனால் எங்களோட விவசாயம் எல்லாம் பெற்றவங்களாம் விற்கிறோம். அப்போ அது எங்களோட உண்மையில நாங்கள் எஸ்எம்பி சார்பாக கிடைக்கல, நாங்கள் விவசாய சார்பாக தான் கிடைக்க முடியும். ஏன்னா உண்மையாக எங்களுக்கு தெரியும் உலக காய்கறி எல்லாம் தந்திருக்கிறோம். நல்ல வெயில் காலம் வேண்டியில்லை. அதுக்குரிய கைடன்ஸ் அந்த விவசாயிகளுடைய வெயில் உட்பட்ட நாங்கள் விஷயம். ஆனால் வந்து அந்த சித்தம்ல ஆக்கிற விஷயத்தை வந்து இன்னும் சரியாக நடைமுறைப்படுத்துகிறது கவலைக்குரிய விஷயம். அவ்வளோதான் மட்டும் நாங்கள் சொல்லுவோம். பொம்பையில் உருவாக்கி இருக்குது. ஏசிஎம்பி 3 பிஜூசி உலக ஏசிஎம்பி திட்டம் முடியுது டிசம்பர். அதை பொறுப்பெடுக்க போது மினிஸ்ட்ரி பொறுப்பெடுக்கல திருப்பி இதே பிரச்சனை கண்டினியூஸாக இருக்கும். அப்போ நாங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுக்க பழகணும். அந்த கொம்பையில் உருவாக்கி விட்டோம். இப்போ கொம்பையில் பொறுப்பெடுக்க வேணும். இதுக்கு நல்ல நடைமுறை என்ன செய்யலாம். இப்போ அங்காளிக்கெல்லாம் சரியாக வளர்க்கணும். அந்த கொம்பை டியூசியான படிப்பாக இல்லைங்க. அந்த இடத்தை பொறுத்தவரை நல்ல 100 மில்லியன் ஐயங்க கொடுப்பாரு. எங்களோட கொம்பை எல்லாரையும் வாங்க முடியுது காட்டுறோம். அங்கே நல்லா இயங்குது. சிங்கள எல்லாமே எல்லாம் பிரச்சனை எங்களுக்கு மாநில பிரச்சனை இருக்குது. கொம்பையில் இருக்கிற பங்கு பாருங்க. கொம்பையில் இருக்கிறார்கள் அங்கே போய் பாருங்க. அங்கே அவங்க என்ன செய்யறாங்க. ஓகே, அடுத்ததாக பால் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த விவசாய பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு முந்தி இருந்த பயிற்சியை போல நாங்கள் பயிற்சி நிலையங்களை ஏற்பாடு செய்து இந்த நவீன விவசாயத்தை கொண்டு பண்ண பாடசாலைகளை நாங்கள் முறையாக கிடக்கிறதுக்கு வேண்டவர்களுக்கு ஆவணம் இருக்கோம். டிபார்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கும். அதுல இன்னொரு விஷயம், இந்த ஃபார்மர் வந்து இதில் தெரிவு செய்யப்பட்ட ஃபார்மர் வந்து டிபார்ட்மெண்டோட ஒரு 5 இயர் இந்த சிஸ்டத்தை வழியாக பராமரிப்போம் என்ற அக்ரிமெண்டோட கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த 3வது விஷயம் வந்து ஸ்மார்ட் வில்லேஜ் ஒரு சிஸ்டம். அதில் உள்வாங்குறது நல்லது. ஏனென்றால் இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த செயல்பாடுகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விவசாயம் சார்ந்த செயற்திட்டங்களுடைய முன்னேற்றம் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டது. இதிலே பிரதேச செயலாளர்கள் மற்றும் கமக்கார அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், விவசாயம், கால்நடை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் சார்ந்த உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இதிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே விவசாயிகள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளோடு அதற்கான தீர்வுகளை கண்டறிவதற்கான பொறிமுறையும் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விவசாயியின் நவீனமயமாக்கல் செயற்திட்டத்திலே கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவு ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பளை, உடுவில், சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுகளும் தெரிவு செய்யப்பட்டு அதற்குரிய செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய இந்த கூட்டத்திலே தற்போது பரவி வருகின்ற இந்த தென்னைகளிலே பரவி வருகின்ற வெண்ணி தாக்கம் தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது. தற்போது அது தென்னைகளில் மட்டுமல்ல ஏனைய மரங்களிலும் அது பரவி வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இதனை கட்டுப்படுத்துவதற்கு பல பொறிமுறைகள் இன்று கலந்துரையாடப்பட்டன. அதிலே
திணைக்களம் சார்ந்த பொறுமுறைகளோடு விவசாயிகளும் எவ்வாறு இந்த வெண்ணியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக விழிப்புணர்வை பெற்று அவர்களும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் இந்த வெப்பத்தினாலே அதிக அளவிலே பரவி இருக்கின்ற இந்த வெண்ணி தாக்கத்தினை மாவட்ட ரீதியாக கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த வெண்ணி தாக்கம் தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வோடு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது அதனுடைய தாக்கத்தை ஓரளவுக்கு குறைத்து கொள்ளலாம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே விவசாயம் சார்ந்த இந்த நெல் உற்பத்தி தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இந்த நெல் உற்பத்தியின் மூலம் இம்முறை அதாவது இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கான அரிசி விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது. அதிலே குறிப்பாக பெருமளவான நெல் எங்களுடைய மாவட்டத்திலே இருக்கின்ற நெல் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இந்த எங்களுடைய மாவட்ட விவசாய குழு கூட்டத்திலே ஆரோக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு அதிகாரிகளும் அதனோடு இணைந்த விவசாயம் சார்ந்த சம்மேளன பிரதிநிதிகளும் இணைந்து ஒருங்கிணைந்து எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயம் சார்ந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கும் அதன் மூலம் மாவட்டத்தை ஒரு விவசாயம் சார்ந்த உற்பத்தி திறன்மிக்க மாவட்டமாக மாற்றுவதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களுக்கான அரிசி விநியோகத்திலே 1,31,652 குடும்பங்கள் 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அரிசி விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்ட சனத்தொகையோடு ஒப்பிடுகின்ற போது மொத்தமாக 62.66 வீதமான பொது மக்கள் இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற அரிசியை பெற்றிருக்கின்றார்கள். அதே வேளைகளிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இருக்கின்ற 17 அரிசி ஆலை உரிமையாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் மூலம் இந்த அரிசி விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 88 வீதமான அரிசி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது. பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய கிராம அலுவலர்கள் மூலம் கிராம மட்டத்திலே கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் மூலம் சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் உள்ளடங்கலாக இந்த அரிசி விநியோகத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரையிலும் எங்களுக்கு எந்த விதமான முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெறவில்லை. தரமான அரிசி சகல பகுதிகளிலும் வழங்கப்படுவதாக பிரதேச செயலாளர்கள் அறிக்கையிலே உறுதிப்படுத்த இருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக மாவட்ட செயலகத்தினுடைய பதவியிலே உத்தியோகத்தர்கள் ஒரு குழுவாக சென்று இந்த அரிசி விநியோகம் தொடர்பான நடவடிக்கையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கண்காணித்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே எந்தவித முறைப்பாடுகளும் கிடைக்காத வகையிலே அரிசி விநியோகம் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அரச காணிகளுடைய அளவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற காணிகளிலும் பெருமளவான காணி மருதங்கனி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டதாக காணப்படுகின்றது. இருந்தாலும் இப்போது தற்போது எங்களுடைய மாவட்ட காணி பயன்பாடு குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே பிரதேச செயலாளர்கள் மூலம் முன்வைக்கப்படுகின்ற அல்லது பிரதேச செயலாளருக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அங்கே பரிசீலிக்கப்பட்டு அதன் பிரகாரம் அனுமதிகள் மாவட்ட காணி பயன்பாடு குழு கூட்டத்திலே வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு பொருத்தமான காணிகள் பிரதேச செயலாளர்களாலே அடையாளம் காணப்பட்டு இந்த எங்களுடைய தொழில் முயற்சியாளருக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் இடத்திலே மாவட்ட காணி பயன்பாடு குழு கூட்டத்தில் அதற்கான அனுமதி பரிசீலிக்கப்பட்ட பின்னர் வழங்கப்படும்.